ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களே போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு தெய்வ புருஷன் ஒருத்தருடைய சங்கல்பம் கிடச்சிருக்கு. தெய்வாம்ச பொருத்திய ஒருவர் உங்கள் வீடு தேடி வருகிறார். பணப்பையுடன் வருகிறார். கையில் பணப்பை இருக்குது, வாங்கி வச்சுக்கோங்க. அவரை விட்டுறாதீங்க. பணம் அப்படின்னாலே தனம்னு அர்த்தம். தனகாரகன் குரு பகவான். குரு பகவான் அக்டோபர் 18 ஐப்பசி 1 ஐப்பசி விசு அன்னைக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. அதிசார பயிற்சி. ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ராசியை பார்க்குறாரு. இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது. மகர ராசியில் கடந்த ஒரு 10 மாதமாக கொஞ்சம் சிரமம் இருந்தது. பொருளாதாரத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நிறைய செலவு இருந்துச்சு, அலைச்சல் இருந்துச்சு. எதிர்பாராத தடங்கல்கள், இன்னல்கள், தூரதேச அமைப்பில் சில பிரச்சனைகள், தைரிய குறைவு, ஆள் சோர்ந்து அசந்து போயிருந்தீங்க. இதெல்லாம் குரு கொடுத்துட்டு இருந்தார். குரு மகர ராசிக்கு 3-12 கூடியவர். தைரிய வீரிய சேனாபதி, அயனசேன போக சேனாபதி. அவர் 6ஆம் இடத்துல இருந்தார். தான் வீட்டுக்கு மறையாமல் இருந்தாலுமே 6ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் தான். அதுபோக மிதுனம் குருவுக்கு ஒரு சமமான வீடு தான். நட்பு வீடுன்னு சொல்ல முடியாது. நல்லா பார்த்தோம்னா புதன் வீடு அவருக்கு சமன் கூட சொல்ல முடியாது. ஒரு இயல்பான மனநிலையில் இருக்க மாட்டார். மிதுனம், கன்னி, துலாம், ரிஷபம். இந்த 4 வீட்டில் குரு இருந்தார்னா நல்ல பலன்களை பொதுவாக கொடுக்கறது இல்லை. இது வேத ஜோதிடத்தில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் அந்தளவுக்கு சிறப்பாக பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துருக்க மாட்டார். உறவு முறையில் ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்க மாட்டார். உறவு முறையில் ஒரு இணைப்பை கொடுத்துருக்க மாட்டார். மிதுனத்தில் குரு இருந்தார்னா என்ன, படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். படிப்பு நல்லா கொடுப்பார். படிக்கிறவர்கள், படிப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, கல்வியாளர்கள், கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க, எஜுகேஷனல், இப்படி சொல்லிட்டு போகலாம். அவங்களுக்கெல்லாம் ஓரளவு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். ஆனால் தனி மனிதனுக்கு தேவையான பொருளாதாரம், மற்ற உறவு பிணைப்புகளை சில பின்னடைவில் கொடுப்பார். ரைட்டு. இப்போ அதுலேருந்து நீங்கள் முன்னேறிட்டீங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிசாரம்னா வேகமாக முன்னோக்கி வருகிறது. அதுனா வேகம்னு அர்த்தம். சாரம்னா ஒரு நட்சத்திரத்தை விட்டு இன்னொரு நட்சத்திரம் போகிறது. அவர் நட்சத்திரம் மாறலை, புனர்பூசத்தில் தான் மாறி இருக்கிறாரு. புனர்பூசம் 3ஆம் பாதத்திலேருந்து 4ஆம் பாதம் வந்திருக்கிறாரு. சூரியனுடைய நிலைப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி சில நேரங்கள் கிரகங்கள் அதிசாரம் எடுக்கும். எல்லாம் சூரியனை வச்சு தான். இப்போ சூரிய கேந்திரத்தில் அவர் இருந்தவர் இப்போ கொஞ்சம் அதிசாரம் எடுத்து முன்னோக்கி வந்திருக்கிறாரு. வாட்டர் மேபி மகரத்துக்கு ஒரு நல்லது நடக்குது. சரியா? ஒரு தெய்வ மகாபுருஷனுடைய சங்கல்பம் கிடைக்குது. அந்த மகாபுருஷன் உங்கள் இல்லம் தேடி வருகிறார். பணத்தோடு வராரு. பணம் உடனே நீங்கள் எவ்வளோ நினச்சிடாதீங்க. கோடியா, லட்சமா, ஆயிரமா. குரு ராசியை பார்த்தாருன்னா பணத்தை கொடுப்பாரு, நல்ல மனதை கொடுப்பாரு. வேறு என்ன சார் அப்படின்னம்னா ஒரு இயல்பான வாழ்க்கையை கொடுப்பாரு. குரு பார்க்க கோடி நன்மை. அவர் தான் பார்க்குற இடத்த வளப்படுத்துவார். இது சிம்பிள் லாஜிக்கு. எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடம், அப்புறம் 5ஆம் இடம் விருச்சிகத்தை பார்க்குறாரு. இது சிறப்பான அமைப்பு தான். 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. லாபம். அடுத்து ராசியை பார்க்குறாரு. மனது, உடல். அதுக்கடுத்து ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. தைரிய வீரிய காரியம். ஸோ நீங்கள் மனதாலும் உடலாலும் ஒருமுகப்படுத்துவீங்க. மனதாலும் உடலால் ஒருமுகப்பட்டு நல்ல காரியங்களை செய்வீங்க. தடங்களின்றி நல்ல காரியங்களை செஞ்சு அதனால் லாபம் அடைவீங்க. இவ்வளோ தான். இதுதான் ப்ரிடிக்ஷன். ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடலாம். மனதாலும் உடலாலும். ஏன்னா மனிதனுக்கு மனதும் உடலுமே சில நேரம் ஒத்து போகாது. இது கொஞ்சம் வயசில் இருக்கிறவனுக்கு தெரியாது. இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஒரு 40 வயசு தாண்டிட்டோம்னா வயதாக மனதுக்கும் உடலுக்கும் உள்ள வித்தியாசம் கண்டிப்பாக தெரியும். ஒரு 50 வயசுக்காரர்கிட்ட கேட்டோம்னா தெரியும். எப்போ மனசு நல்லா நினைக்க, ஆனால் உடல் ஒத்து போக மாட்டேங்குப்பா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த தளர்ச்சி வந்துடும். உடல் தளர்ச்சி ஆகும்போது மனதோடு ஒத்து போகாது. ஆனால் மனம் நினைக்கும் 20 வயசில் எப்படி இருந்தோம் அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கும். ஆனால் ஒத்து போக முடியாது. நான் 20 வயசில் தீபாவளிக்கு முன்னாடி 2 நாளுக்கு முன்னாடி நல்லா ஊர் சுற்றுவேன்ப்பா, பையை வச்சுக்கிட்டு நடையாக நடந்து ஜாமான்லாம் வாங்கி போட்டு வருவேன். இப்போ வயசு 55 ஆச்சு, நினைக்கிறேன் போக முடியலப்பா, என்னால் முடியல, முந்தி மாதிரி சுத்த முடியல, அலைய முடியல, உடல் தளர்ந்து போச்சு. இதுதான் மனதுக்கும் உடலும் உள்ள வித்தியாசம். இது வயதாக எல்லாத்துக்கும் வரும். வயோதிகம் வந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் வரும். அது இயற்கை. ஆனால் சில பேருக்கு கொஞ்சம் வயசில் தடுமாற்றம் இருந்திருக்கும். அவங்களுக்குலாம் இனிமேல் சரியாயிரும். உடலும் மனமும் ஒத்து போகும். தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அதில் ஒரு முனைப்பாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. சீரும் புகழும் பட்டு சிறப்பாக இருப்பீங்க. காரிய தடங்கள் இருக்காது. மலன்னு முடியும். சரியா நேயர்களே? ஆரம்ப கற்ற வெற்றிலாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆரம்ப கற்ற வெற்றி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, நமக்கு ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம். அந்த காரியத்தில் ஆரம்பத்திலே நல்ல வெற்றியில் கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதோடய போக்கு நல்லாயிருக்கும், தடங்கள் இல்லாமல் இருக்கும். சரியா நேயர்களே? ரிசல்ட் நல்லபடியாக இருக்கும்.
ஸோ அந்த ஆரம்பகால வெற்றியெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். அடுத்த லாபம் நல்லாயிருக்கும். மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல தகவல் வரும். குறிப்பாக சகோதரன் நல்ல நிலைமையில் இருப்பார். அடுத்து செவ்வாய் பிரிச்சும் சிறப்பாக இருக்குது. செவ்வாயும் 25ஆம் தேதிக்கு மேலே 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். குரு பார்வைக்கு வந்துட்டாருன்னா ஓரளவு ரெக்கவரி ஆயிரும். ஸோ லாபம் நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, வீடியோவில் உங்களுக்கு நிறைய தகவல்களை சொல்கிறேன். இந்த வீடியோவுக்கு தம்மில் எதனாச்சும் போடுவேன் நான். சரியா, ஒரு பணப்பட்டியுடன் ஒருவர் பக்கத்தில் வர போகிறாரு, இல்லைன்னா தெய்வ சங்கல்பம் கிடைக்க போகுது, தெய்வத்தின் பார்வை ராசி மேலே பட்டுருச்சு, ஏதோ ஒரு தம்மில் போடுவேன். நான் தம்மில் போடுறேன்னு யாரும் கவர்ச்சியாக போடுவேன்னு நினைக்காதீங்க. பட் உள்ள கண்டென்ட் எடுத்து நல்லா பேசுவேன். உங்கள் ராசிக்கு நட்சத்திரத்துக்கு லக்கண ரீதியாக நல்ல தகவல்களை சொல்லுவேன். இப்படியும் மகர ராசிக்கு வீடியோ போட்டேன்னா அந்த வீடியோவில் ஒரு 30 நிமிஷம் பேசுனேன்னா ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரயோஜனமான தகவலை சொல்லுவேன். உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் அது பயன்படும். ஓகே, இப்போ குரு பகவான் சந்திர வீட்டில் தான் இருக்கிறார். கடகத்தில் உச்சம் அடைகிறாரு. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் உச்சம் அடைஞ்சு வர்க்கோத்தம் அடைகிறாரு. நல்ல அமைப்பு தான். சரியா, அவர் தான் வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு மறைகிறாரு, ஒரு வீட்டுக்கு மறையலை. உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறாரு. இது நல்ல அமைப்பு. இளைய சகோதரன் தம்பி தங்கச்சி விஷயத்தில் நல்லா இருக்கும். தம்பி தங்கச்சியால் பெருமைப்படுவீங்க. அவங்க படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். இல்லைனா அவங்க வழியில் உங்களுக்கு பணம் வரலாம். சரி, இளைய சகோதர விஷயத்தில் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். அடுத்து உங்கள் ராசிக்கு அவர் 12ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அலைச்சல் இருக்கும். தூர தேசத்தில் இருக்கிறவங்க, வெளிநாடு வெளிமான தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் இருக்கும், திருச்சல் இருக்கும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கும். சரியா, சில பேருக்கு தூக்கம் கெட்டு போயிடும். அலைஞ்சு திரிஞ்சு வருவீங்க. ஆனால் காரிய ரீதியாக தான், தொழில் ரீதியாக காரிய ரீதியாக அலைஞ்சு திரிஞ்சு வருவீங்க. குறிப்பாக கூட்டு தொழில் பண்ணுறவங்க, ஜாயிண்ட் வச்சு போட்டு செய்கிறவங்க, பார்ட்னர்ஷிப் போட்டு செய்கிறவங்களுக்கு ரொம்ப அலைச்சல் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக தொலைதூரத்தில் நீங்கள் உள்ளூரை விட்டு வெளி மாநிலம், வெளி மாவட்டம், வெளிநாடு இதில் கொலாபரேஷன் போட்டிருக்கிறீங்க, கூட்டு தொழிலில் வச்சுருக்கிறீங்கன்னா ரொம்ப அலைச்சல் இருக்கும். சரியா, அந்த அலைச்சல் இருக்கும். அதில் உங்களுக்கு விரயமும் இருக்கும். விரயம்னு என்ன, பண விரயம் இருக்காது. ஏன்னா குரு ராசியை பார்க்கறதுனால பண விரயத்தை கொடுக்க மாட்டார். அலைச்சல் இருக்கும். நேரம் நிறைய செலவாகும். 5 மணி நேரத்தில் முடியுது, 10 மணி நேரம் ஆகும். அதுக்குண்டான அலைச்சல் இருக்கும், அயற்சி இருக்கும், தளர்ச்சி இருக்கும், சோர்வு இருக்கும், தூக்கம் கட்டு போகும். இதெல்லாம் கண்டிப்பாக செய்வார். அப்படி பார்க்கும்போது அவர் புனர்பூச நட்சத்திரத்தில் வர்க்கோத்தம் அறியது நல்ல அமைப்பு தான். சுயசாரத்தில் இருக்கிறாரு. சந்திரன் வீட்டில் இருக்கிறாரு. சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறுவார். ஸோ சந்திரன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி குருவுடைய நிலைப்பாடு இருக்கும். இந்த குரு பயிற்சி அக்டோபர் 18 டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் மகரத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் 2.25 நாளுக்குள்ள மாறிக்கிட்டே இருக்கும். அந்த நிகழ்வுகள் மாறிக்கிட்டே இருக்கும். சந்திரன் மகர ராசிக்கு நல்ல இடத்துக்கு வர்ற அன்றைக்கெல்லாம் நல்ல பலன்களை குரு கொடுப்பார். சரியா, சந்திரன் மகர ராசிக்கு எந்தெந்த நாள் சார் எந்தெந்த ராசிக்கு நல்ல பலன்களை கொடுப்பாருன்னு பார்த்தோம்னா, மேச ராசிக்கு சந்திரன் மேச ராசியில் வரும்போது குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. சந்திரன் ரிஷபராசிக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. சந்திரன் மிதுன ராசிக்கு வரும்போது மத்தியம பலனை கொடுப்பாரு. சந்திரன் கடகராசிக்கு வரும்போது அருமையான பலன்களை கொடுப்பாரு. சந்திரன் சிம்ம ராசிக்கு வரும்போது சந்திராஷ்டமம் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சந்திரன் கன்னி ராசிக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. சந்திரன் துலாம் ராசிக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. சந்திரன் விருச்சிக ராசிக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுப்பாரு. இதெல்லாம் காலண்டரில் பார்க்கணும் நீங்கள். ஏன்னா ஒவ்வொரு ராசியிலும் நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த ராசி சந்திரன் சேர்ந்து வரும்போது நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சந்திரன் தனுசு ராசிக்கு வரும்போது நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். சந்திரன் மகர ராசியில் வரும்போது யோகமான பலன்களை கொடுப்பாரு. சந்திரன் கும்பராசிக்கு வரும்போது சுமாரான பலன்களை கொடுப்பாரு. சந்திரன் மீனராசிக்கு வரும்போது சூப்பரான பலன்களை கொடுப்பாரு. ஸோ சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு தடவை ராசி மாறுவார். ஸோ அவர் மாறிக்கிட்டே வரும்போது அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி பலன்களை குரு உங்களுக்கு கொடுப்பாரு. இன்றைக்கி சந்திரன் எங்கே சார் இருக்கிறார் அப்படின்னா சிம்மத்தில் இருக்கிறார். இன்றைக்கி சந்திராஷ்டமம். இன்றைக்கி மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைக்கி நாளைக்கு சந்திராஷ்டமம். நல்ல வேளை தீபாவளி அன்றைக்கி சந்திராஷ்டமம் கிடையாது. சரியா, இன்றைக்கி நாளைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நானும் மகர ராசி தான். ஏன்னா இன்றைக்கி பூர நட்சத்திரம் ராசிக்கு 8ஆம் இடம் சந்திராஷ்டமம் தான். இன்றைக்கி சந்திரன் பூர நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றுனா 18/10/2025 19/10/2025 மதியம் வரைக்கும் இருக்கும். உத்தரம் 2ஆம் பாதத்துக்கு போயிட்டாருன்னா சந்திராஷ்டமம் கழிஞ்சு போயிடும். இருந்தாலும் அந்த தோஷம் இருக்கும். ஸோ 18, 19 சந்திராஷ்டம நாட்களாக மகர ராசிக்கு பாவிக்கப்படுகிறது. ஸோ சந்திரன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி குரு நல்ல பலன்களை கொடுப்பார் நேர்களே. இதில் இன்னொரு சூட்சமும் இருக்குது. சந்திரன் மகர ராசிக்கு வேண்டிய நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல பலன்களை கொடுப்பார். அதில் இன்னொன்று இதான் மைக்ரோவேவ் ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது. குரு மகர ராசிக்கு எப்படி பலன்கள் கொடுப்பாரு, அதை சந்திரன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரியும், சந்திரன் எந்தெந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரியும் கொடுப்பாரு. சந்திரன் ட்ராவல் பண்ணுற நட்சத்திரங்கள் மகர ராசிக்கு ஏதுவான நட்சத்திரங்கள், மகர ராசிக்கு சாதகமான நட்சத்திரங்கள்னால் சாதகமான பலன்களை கொடுப்பாரு. அந்த நட்சத்திரநாதன் எந்த ஆதிபத்தியத்துக்கு படைக்கப்பட்டிருக்கானோ அந்த பலன்களை சந்திரன் மூலியமாக கொடுப்பாரு.
சரியா நேர்களே? இது இப்படி தான் பலன்கள் கிடைக்கும். நான் இன்னும் உங்களுக்கு பலன்கள் சொல்லலை, அந்த ரூட்டை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, இதுதான் முக்கியம். சரி, அது உங்களுக்கு தெரியணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னையா நீ கதை போட்டுட்ருக்கிற, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சால் போதும், எங்களுக்கு எதுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இருந்தாலும் நான் வந்து சில விஷயத்தை சொல்லிட்டு தான் பலன் சொல்லுவேன். அதனால் சந்திரன் வந்து மகர ராசிக்கு வந்து சில குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல பலன்கள் கொடுப்பாரு. உதாரணத்துக்கு சொல்லட்டுமா, சுக்கிர நட்சத்திரம், பரணி, பூரம், போராடம், இந்த நட்சத்திரத்தில் போகும்போது நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஆனால் பூரத்தில் வரும்போது அலைச்சல் இருக்கும், திருச்சல் இருக்கும். போராட்டத்துலையும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா போராடம், பூரம் வந்து 8, 12ஆம் இடத்துல வரும். பரணி சூப்பர். அடுக்கடுத்து வந்து புத நட்சத்திரங்கள், கேட்டே, ஆயில்யம், ரேவதி. அதுக்கடுத்து வந்து சந்திரன் நட்சத்திரங்கள், அஸ்தம், திருவோணம், ரோஹிணி. அடுத்து செவ்வாயோட நட்சத்திரங்கள், மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். இந்த 4 கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் வந்து மகரத்துக்கு எப்பயுமே நன்மையை கொடுக்கும். இது நல்லா வச்சுக்கோங்க. சரியா? செவ்வாய், சுக்கிரன், புதன், சந்திரன், இந்த 4 பேருமே வந்து மகரத்துக்கு எப்பயுமே நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இந்த 4 கிரகங்களுடைய நட்சத்திரங்கள், அது ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது குரு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. ஏன்னா சந்திரன் வீட்டில் தான் இருக்கிறாரு. மற்ற கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் வரும்போது சுமாரான பலன்களை தான் கொடுப்பாரு. ஏன் குரு சந்திரன் வந்து குருவோட சுய நட்சத்திரத்தில் போகும்போது அந்தளவுக்கு நல்ல பலன்கள் இருக்காது. சூரிய நட்சத்திரத்தில் போகும்போது அந்தளவுக்கு நல்ல பலன்கள் இருக்காது. அதுபோக ராகு நட்சத்திரம், கேது நட்சத்திரம் நல்லாவே இருக்காது. சரியா நேர்களே? ஸோ இந்த அமைப்பில் தான் குரு வந்து உங்களுக்கு பலன்களை கொடுப்பாரு. இதுதான் இந்த முகாந்திரம் தான், இதுதான் முகாந்திரம். சரியா? இந்த அமைப்பு தான் பேசிக்கு. அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் இந்த பலன்கள் இருக்கும். இதை இன்னும் சொல்லலாம், தினமும் கூட சொல்லலாம். தினமும் ஒவ்வொரு நாளும் மகர ராசிக்கு குரு 7ஆம் இடத்துலேருந்து என்னென்ன பலன்களை கொடுப்பாருன்னு டெய்லி பட்டியல் போடலாம். என்னால் சொல்ல முடியும். ஆனால் வீடியோ தான் போட முடியாது. டெய்லி மகரத்துக்கு வீடியோ போட முடியாது. நான் போட நினச்சா போடலாம். மற்ற ராசியெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணேன் நான். மற்ற ராசி போட முடியாது. ஏன்னா குரு ராசியை பார்க்குறாரு. இப்போதைக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக பலன் கொடுக்குறது ஒரே ஒரு கிரகம் குரு பகவான் தான். குரு வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து ராசியும் பார்க்குறாரு, ராசிநாதனையும் பார்க்குறாரு. இதுதான் சிறப்பு. சரியா நேர்களே? ராசியும் பார்க்குறாரு, ராசிநாதனையும் பார்க்கறதுனால குருங்கிற ஒரு தெய்வம் உங்கள் ராசியை பார்க்கறதுனால தெய்வத்தின் பார்வை உங்கள் ராசியில் பட்டு விட்டது. குரு வந்து ஒரு தெய்வாம்சம் பொருந்திய கிரகம். சரியா? ஒரு மனிதனுக்கு தெய்வ பக்தி இருக்குன்னா குரு ராசிலையோ லக்கணத்திலோ சம்மந்தப்படணும். இல்லைனா லக்கணத்தையோ ராசியாக பார்க்கணும். சரியா நேர்களே? பொதுவாக மகர ராசி குரு வந்து கண்ணியில் இருக்கலாம், கண்ணியிலேருந்து ராசியை பார்க்கலாம், கடகத்திலேருந்து ராசியை பார்க்கலாம், இல்லைனா ரிஷபத்திலேருந்து ராசியை பார்க்கலாம். நீங்கள் உங்கள் மகரத்தில் பிறந்தவங்களுக்கு ரிஷபம், கடகம், கன்னி இந்த இடத்துல குரு இருந்தாருன்னா கண்டிப்பாக ராசியை பார்ப்பார். நீங்கள் மனதாலும் உடலாலும் இறைவனை நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் உடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கோயிலுக்கு போகும், மனம் வந்து இறைநாமத்தை சொல்லிட்டே இருக்கும். இதுபோக நீங்கள் பிறந்த லக்கணம்னு இருக்கும், அந்த லக்கணம் வந்து இன்னும் கூடுதல் பலன்களை கொடுக்கும். சரியா? குறிப்பாக நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தேன்னு குருவோட அணுக்குறம் நல்லா கிடைக்கும். அப்படி பார்த்தோம்னா விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்தில் மகர ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே எப்பயுமே ஆன்மீக பற்றில அதிகமாக இருப்பாங்க. அதுக்கடுத்து மீன லக்கணம், அதுக்கடுத்து வந்து கடக லக்கணம். இந்த லக்கணத்தில் 3 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கோயில் ஓலம்னா அப்படி ஓடுவாங்க, சாமின்னா ரொம்ப கொண்டாடுவாங்க. மற்ற லக்கணத்தில் ஒரு அதிகார தோணில் இருப்பாங்க. மேச லக்கணம், அடுத்து வந்து ரிஷபம், துலாம், இவங்களாம் வந்து ஆடம்பரத்துக்காக சாமி கும்பிடுவாங்க. மிதுனம், கன்னி, சாமி கும்பிடுறது ரொம்ப ஒரு இதாக அப்பாற்பட்டு கும்பிடுவாங்க, அறிவுபூர்வமாக சாமி கும்பிடுவாங்க. சிம்மம் வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஓரளவு அந்த வெறுப்பு இருக்கும், சாமி கும்பிட்றதுல ஒரு வெறுப்பு இருக்கும். மகர ராசி சிம்ம லக்கணத்தில் சாமி கும்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் சாமி கும்பிட்றது கொஞ்சம் வெறுப்பு இருக்கும். ஏன்னா சஷ்டாச அமைப்பு இருக்கிறதுனால எதையுமே கொஞ்சம் மற்றவங்க சொல்லி தான் செய்வாங்க. இவங்களாம் இயல்பாக கோயிலுக்கு போக மாட்டாங்க, பிறர் சொல்லணும் கோயிலுக்கு போன்னு சொன்னால் தான் கோயிலுக்கு போவாங்க. ஓகே நேர்களே, எதுக்கு சொல்ல வந்தேன்னா, குரு வந்து உங்கள் ராசிக்கும் நீங்கள் பிறந்த லக்கணம் எதுவாக இருந்தாலுமே அதுக்கு வந்து ரிலேட்டடாக இருந்தாருன்னா உண்மையிலே உங்களுக்கு வந்து கடவுள் பக்தி நல்லாயிருக்கும், தெய்வத்தோட அணுக்கிறம் நல்லாயிருக்கும். தெய்வ அணுக்கிறத்தை வந்து ஒரு மனிதனுக்கு கொடுக்குற கிரகங்கள் 4 கிரகங்கள் தான். சந்திரன், குரு, சுக்கிரன், புதன், இந்த 4 கிரகங்களை தான் கொடுக்கும். அதில் குரு வந்து முதன்மையாக இருக்கிறாரு. ரைட்டு, இப்போ பலனுக்கு போவோம். அக்டோபர் 18 டிசம்பர் 5 வரைக்கும் என்னென்ன பலன் சார் கிடைக்கும் அப்படி பார்த்தோம்னா, பலன்கள் நல்லா தான் இருக்கும். சரியா நேர்களே? நல்ல பலன்களாக தான் பார்க்கப்படுகிறது. மிகச்சிறப்பாக இருக்கும். மன ரீதியாக தன்னம்பிக்கை அதிகரிக்கும், மன உறுதி வலுப்பெறும். சரியா? மனக்கவலைகள்லாம் சரியாக பெறும். ஓரளவு தெளிந்த மைண்டில் இருப்பீங்க, கிளியர் மைண்டாக இருப்பீங்க. தொழில் மற்றும் வேலையில் வந்து வாய்ப்புகள் இருக்கும், புதிய பொறுப்புகள் தேடி வரலாம். அது வந்து நீங்கள் எதாவது இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பொறுப்புகள் வரும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க, கூடுதலாக ஆளுகள் வச்சு வேலை வைப்பீங்க, கூடுதலாக பொருளை போட்டு வியாபாரம் பண்ணுவீங்க. நீண்ட தூர பயணங்கள் இருக்கும். அதே மாதிரி புனித தலத்துக்கு போயிட்டு வருவீங்க, கோயில் உலகம், தல யாத்திரை, தீர்த்த யாத்திரை போயிட்டு வரது நல்ல வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறவுகள், கணவன் மனைவி கிடையாது அன்னுண்ணியம் அது இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கனால திருமணம் நல்லா இருக்கும், கூட்டு தொழில் பங்கு சந்தை சிறப்பாக இருக்கும். புதுசாக திருமணம் ஆகிறவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும், நல்ல விதமாக பார்த்துக்கோங்க. அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வாக்கும் இருக்கும்.
கையில் காசு பணம் நல்லாயிருக்கும். புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி வேறு என்ன சார் அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பலன்கள் இருக்குது. ஒன் பை ஒன்றா சொல்கிறேன். ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இணக்கம் நல்லாயிருக்கும், இன்டெகிரேஷன் நல்லாயிருக்கும், அக்கம் பக்கம் சொந்த பந்த விஷயத்தில் நல்லபடியாக இருப்பீங்க. குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் நல்லா இருப்பீங்க. தாய்க்கு வந்து வேண்டியவனாக இருப்பீங்க. தாய்க்கு தலைமானாக இருப்பீங்க. அம்மா, சித்தி, அத்தை, பெரியம்மா இவங்களுக்கு வேண்டியவனாக இருப்பீங்க. பெண்கள் மத்தியில் நல்ல பேர் எடுப்பீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். சரியா நேர்களே? அதே மாதிரி உத்தியோகத்திலும் சில அலைச்சல் இருக்கும். பண வரவு உத்தியோகம் போகிறவங்களுக்கு நல்லா இருக்கும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களை காட்டிலும் உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும். இன்க்ரிமெண்ட்டு, போனஸு, மற்ற இதர சலுகையெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. படிக்கிற மாணவர்கள், ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்கணும். பள்ளிக்கூடத்தில் இல்லைன்னா காலேஜில் யார்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. சண்டை சச்சரவுகள் வரும், அதை தவிர்த்துடணும். பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் சரி, படிப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். வம்பு வழக்கு பிரச்சனையில் ஒதுங்கிருங்க. எதனாச்சும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைனா வாயை மூடிட்டு அங்கிட்டு போயிருங்க. நமக்கு எதுக்கு வீண் வம்பு அப்படின்னு போயிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இளைய சகோதர விஷயத்தில் நல்லா இருக்கும். தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. தன்னம்பிக்கை இருக்கும். துணையாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்வீங்க. சரியாக காரிய வெற்றி இருக்கும். எல்லா ஒரு காரியமும் நல்ல ஒரு நல்லவாக பார்க்கப்படுகிறது. வீடு, மனை, வண்டி, வாகன விஷயத்தில் நல்லாயிருக்கும். சரியா? புதுசாக வீடு கட்டுறதுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கு வேண்டிய பணப்பழக்கம் கிடைக்கும். வீடு மாறினாலும் மாறலாம். அதுபோல் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வச்சுருக்கவங்க, இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும். விவசாயம் மகசூல் நல்லாயிருக்கும். வேளாண் உற்பத்தி நல்லபடியாக இருக்கும். தோட்டம், பயிர், பச்சை இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பிள்ளைகள் விஷயத்தில் வந்து 175% நல்லாயிருக்கும். ஆனால் தனகாரகன், புத்திரகாரகன் பிள்ளைகளுக்கு உரியவன் வந்து ராசியை பார்க்கறதுனால பிள்ளைகள் மேலே பாசமாக இருப்பீங்க. கொஞ்சம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சில கான்ட்ரவர்ஷன் இருக்கும். சரியா? சில கான்ட்ரவர்ஷன், புரிதல் கம்மியாக இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகள் ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஒரு இதாக இருப்பீங்க. ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. நீங்கள் வந்து பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. ஆனால் அதை அந்த பிள்ளைகள் புரிஞ்சிக்காது. உங்கள் பிள்ளைகள் வந்து அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதை எலிமினேட் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இதன் மூலிமா என்ன சொல்ல வரேன்னா, பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் 5 கூடையவன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். பரிவர்த்தனை நோகத்தில் இருக்கிறார். அதனால் நிலைமை வந்து கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன். சரியா? உத்தியோகத்து போகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? உத்தியோகத்து போகிறவங்க குறிப்பாக கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட உத்தியோகம், படிப்பு சம்மந்தப்பட்ட உத்தியோகம், டீச்சர் வேலை, வாத்தியார் வேலை, லெக்சரர், பிரின்சிபல், கல்வி சம்மந்தப்பட்ட அறக்கட்டளை சம்மந்தப்பட்ட வேலைகள், அங்கே உள்ள கிளர்க்கு ஸ்டாஃப், ஐடி ஸ்டாஃபு, இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா நேர்களே? கிளர்க்கு, அக்கௌண்டண்ட்டு, சிஏ முடித்தவங்க, பேங்க் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க, இது மாதிரி பணம் சம்மந்தப்பட்டது, எழுத்து சம்மந்தப்பட்டு, டேபிள் ஒர்க் சம்மந்தப்பட்டவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். அது அருமையான அமைப்பு தான். சரியா? பிரிந்து இருந்தவர்கள், கணவன் குடும்பத்துக்குள்ளே வந்து பிரிவினை இருந்தது, கான்ட்ரவர்ஷன் இருந்தது, பிரிஞ்சு போயிருந்தவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிருவீங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். கணவன் மனை உறவு தாம்பத்தியம் இனிக்கும், சுவைக்கும், தித்திக்கும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தையில் நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டேஷன் நல்லாயிருக்கும். பணத்தில் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் மிகச்சிறப்பாக பறிக்கிறது. இதெல்லாம் குரு நல்லபடியாக செஞ்சு கொடுப்பாரு. அடுத்து வந்து தூர தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வெளிநாடு, வெளிமாநிலத்தில் போனவங்களுக்கு அலைச்சல் இருக்கும். கவனமாக இருக்கணும். அரசாங்க வேலைகளில் கொஞ்சம் இழுபறி இருக்கும். அரசு வேலைக்கு போகிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். இடமாற்றம் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். சரியா? திடீர்னு கேம்ப் எங்கேனாச்சும் போக சொல்லுவாங்க. ஒரு இடத்துல இருக்க முடியாது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்பா வழியில் லாபம் இருக்கும். அப்பா வழியில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும். அப்பா வழி உறவுமுறைகள் நல்லபடியாக இருக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு வருவீங்க. இந்நேரம் இந்த வீடியோ கேட்குறவங்க குலதெய்வத்தை டைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு சிறந்தாலும் தான் நன்றி. கோடானு கோடி நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. அனைவரும் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து சில நேரங்களில் வந்து பலன் சொல்லுவேன். சில இது கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவேன். என்ன அந்த வாய்ப்பாடோடு சொல்லுவேன். அது உங்களுக்கு தெரியணும்னு நினச்சி சொல்லுவேன் நான். சரியா? அதனால் தவறாக எடுத்துக்காதீங்க. அப்பா வழியில் நல்லா ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அப்பா வழி உறவு நல்லாயிருக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தகப்பன் வழி உறவு நல்லாயிருக்கும். பெரியப்பா, சித்தப்பா இது மாதிரி உறவுகள் நல்லாயிருக்கும். பங்காளி வீட்டுக்கெல்லாம் போய்ட்டு வருவீங்க. அவங்கள பார்த்து சங்கல்பம் நல்லபடியாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புகழ், அந்தஸ்து சிறப்பாக இருக்கும். சரியா? இந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் பேர், புகழ், உங்கள் குடும்ப பாரம்பரியம் இதெல்லாம் வந்து நல்ல விதமாக பாதுகாக்கப்படும், பாராட்டப்படும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கர்மம் நல்லாயிருக்கும். கர்மம் வந்து மிகச்சிறப்பாக பார்ப்பீங்க. சரியா? தொழில் வர்த்தகம் நல்லாயிருக்கும். வியாபாரம் நல்லாயிருக்கும். நல்ல காசு பணம் பொருளும். குறிப்பாக நகை சம்மந்தப்பட்ட வேலைகள், அந்த கோல்டு ஸ்மித்து, நகைக்கடையில் வேலை பார்க்குறவங்க, அப்புறம் வந்து வட்டி கொடுத்து வாங்குறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். மஞ்சள் வியாபாரம் பண்ணுறவங்க, பட்டுப்புடைகள் வியாபாரம் பண்ணுறவங்க, கல்வி அறக்கட்டளை வச்சுருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இவங்களுக்குலாம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த வியாபாரம், அந்த தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பணப்புழக்கம் மிகச்சிறப்பாக இருக்கும். கருமமே கண்ணானார் அப்படி சொன்ன மாதிரி
தொழில் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. பெர்ஃபார்ம்னா என்ன? நீங்கள் செய்கிற விதம், அந்த காரியங்கள் வந்து மிக சிறப்பாக இருக்கும். உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். அதை நினச்சி நீங்களும் பெருமைப்படுவீங்க. நல்ல ஒரு மாற்றம் தெரியும். தொழில் வியாபாரத்தில் பணப்புழக்கம் தாராளமாக வரும். மூத்த சகோதர விஷயத்தில் நல்லா இருக்கும். மூத்த சகோதர விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் நல்லபடியாக ஒத்து போகும். குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதர மனப்பான்மையோடு இருப்பீங்க. மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது. சரியா? லாபமாக இருக்கும். எதுலேயுமே லாபம் இருக்கும். உங்களுக்கு லாபம் வந்து நிறைவாக இருக்கும். கோயில் குளத்துக்கெல்லாம் நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. அதை ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். சரியா? அதை ஒரு நிறைவாக எடுத்துக்கிடுவீங்க. நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து அலைச்சல் இருக்கும். சரியா? அதுதான் பெரிய விஷயம். டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு தூங்க முடியாது. அலைச்சல் இருக்கும். அலைச்சலோடு தான் நீங்கள் ஆதாயத்தை தேட முடியும். ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காதும்பாங்க. ஆனால் நீங்கள் ஆடிப்பாடி தான் வேலை செய்யணும். ஆனால் அலுப்பு இருக்கும். அலுப்பை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. மற்றபடி ஆள் நல்லா இருப்பீங்க. தேசத்தான் இருப்பீங்க. குரு ராசியை பார்க்கறதுனால முகத்தில் ஒரு தெளிச்சி இருக்கும். நல்ல வித்தியாசம் தெரியும். சரியா நேர்களே? நல்லா ஒரு இதாக இருக்கும். சரியா? உடல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் போட்ட உடம்புல வந்து கனமாக இருந்தவங்களுக்குலாம் இனிமேல் சரியாயிரும். உடல் ஃப்ரீயாக இருக்கும். நல்ல காற்றுல பறக்கிற மாதிரி இருப்பீங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் தகவல்களை சொல்லிட்டு வீடியோவை நான் நிறைவு பண்ணுறேன். தீபாவளி டைம் வேறு, எனக்கு வேலைகள் இருக்குது. இன்றைக்கி இரவு 6:15 தான் பேசிகிட்டு இருக்கிறேன். 19ஆம் தேதி இந்த வீடியோ வரும். அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளியை முன்னிட்டு உங்களுக்கு வந்து சில கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்குது. சரியா? சூரியன், அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ அடுத்த வீடியோவை நான் போடுறேன். அபிஜித் யோகம் வந்து ராசிக்கு வருது, அது அடுத்த வீடியோவில் போடுறேன். சுக்கிரன் புதன், இறைவா என்னப்பா இது பிடிச்சிக்கிருச்சு. சுக்கிரன் புதன் செவ்வாய் குரு சனி, இந்த 5 கிரகங்களுமே மகர ராசிக்கு அடுத்து வருகின்ற ஒரு 3 மாதத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்குறது. ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. இதுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த குரு பயிற்சி, அதிசார பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். சரியா? 7ஆம் இடத்துக்கு வந்ததுனால கூடுதலாக பார்த்தோம்னா முயற்சியே துணிவே துணை. முயற்சி கற்ற பலன்கள் கிடைக்கும். சவால்களை சமாளிப்பீங்க. இருப்பினும் மறைமுக எதிர்ப்புகள், போட்டியாளர்கள் இவங்க மத்தியில் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். போட்டியாளர்களோட கை ஓங்கி இருக்கும். அவங்கள நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு தான். அரசியல்வாதிகள் நிறைய சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அரசியல்வாதிகள் வந்து நிறைய அரசியல் சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அலுவலக ரீதியாக, ஆஃபீஸ் ரீதியாக சில பயணங்கள் இருக்கலாம், டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் இருக்கலாம். சரியா? சில அலைச்சல் இருக்க தான் செய்யும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. உடல் உபாதைகள், வயிறு செரிமான பிரச்சனைகள், கேஸ் ட்ரபிள், நெஞ்சு எரிச்சல், அஜீரண கோளாறு, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அதுபோக மன அழுத்தம் இருக்கும். சரியா நேர்களே? மன அழுத்தம் இருக்கும். டிப்ரெஷன் ஆகும். அப்பப்போ டிப்ரெஷன் ஆகும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தியானம், யோகா பண்ணுங்க. கூடுதலாக வந்து சித்தர் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு பண்ணிக்கலாம். சித்தரில் வச்சு கும்பிடலாம். சித்தரெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லைனா ஆன்மீகவாதிகள் வச்சு கும்பிடலாம். ஆன்மீகவாதிகள் நம்ம காஞ்சி மகாபெரிவா, சத்யஸ்ரீ சாய்பாபா, ரமண மகரிஷி, யோகி ராமசுவரத்குமார், வள்ளலார் சாமிகள், கிருபானந்த வாரிகள், இவரில் யாரோ ஒருத்தர் நினச்சிக்கலாம். அவங்க ஃபோட்டோ வச்சு வீட்டில் கும்பிட்டுக்கலாம். மகர ராசிக்குன்னு ஒரு சித்தர் இருக்கிறார். அதெல்லாம் நான் தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அதெல்லாம் ரொம்ப அதிகமாக போகும். அதுக்கெல்லாம் சனி பகவானுடைய ஆக்டிங் இருக்குது. அதுவும் வரும் அடுத்து. ஏன்னா சனி பகவான் குரு பார்க்குறாரு. சரியா? சனி பகவானை குரு பார்க்குறாரு. குருவுக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நிறைய பேருக்கு சித்தர் வழிபாடெல்லாம் நிறைய இருக்கும். மகர ராசியே வந்து ஒரு மாதிரியான ராசிங்க. மகர ராசியே இன்றைக்கி வந்து அமானுஷ சக்திகள் உள்ள ராசி. இவங்களுக்கு எப்போயுமே எதனாச்சும் ஒன்று தேடிக்கிட்டே இருப்பாங்க. வித்தியாசம் ஒன்று தேடுவாங்க. ஜோதிடத்துலேயும் சரி, ஏதாவது ஒன்று நோண்டி நொங்கெடுத்துகிட்டே இருப்பாங்க. அது இப்படியா, இந்த சாஸ்திரம் எப்படி இருக்குது, ஜோதிடம் எப்படி இருக்குது, இந்த கிரகநிலை எப்படி இருக்குது, இதுக்கடுத்து என்ன செய்யலாம். அதாவது சாதாரண மனிதனை விட்டு மகர ராசினியர்கள் வந்து இந்த மந்திர தந்திர தாந்திரிக சித்து இதில் கொஞ்சம் இன்டெப்த்தாக போவாங்க. அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அது சம்மந்தப்பட்ட தேடல்கள் அதிகமாக இருக்கும். இன்னும் அது சம்மந்தப்பட்ட தேடல்கள் கூடுதலாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா சனி ராகு இரவு வந்து குரு பார்க்குறாரு. சனி ராகு இணைவு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறத, 3ஆம் இடத்துல இருக்கிறத குரு பார்க்குறதுனால மனதுக்குள்ளே இந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இதுக்கு நான் அடுத்த வீடியோ போடுறேன். இதுக்குள்ளே போய்ட்டு பெரிய சப்ஜெக்ட், அதை இழுத்துட வேண்டாம், இருக்கட்டும். அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேர் சித்தர்கள் இல்லைனா ஜீவசமாதியை தேடி போவீங்க. அந்த வழிபாடு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். நிதி நிலைமை எப்படி சார் இருக்கும்? நிதி நிலைமை நல்லா இருக்கும். ஃபினான்ஸ் பொசிஷன் நல்லா இருக்கும். அதுபோக வந்து ஹார்ட் ஒர்க் போடுவீங்க. நுணுக்கமாக எதுவும் திட்டம் போடுவீங்க. நிதி ஆதாயங்கள் நல்லபடியாக இருக்கும். ஃபினான்ஸ் ரிசோர்ஸ் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்த்த செலவுகள் இருக்கும். கடன்களும் வாய்ப்புகள் இருக்குது. சரி, அதனால் கவனமாக இருங்க. அளவோடு இருங்க. ஆத்திரப்பட்டாலும் அளந்து போடுங்க. ஆழம் தெரியாமல் கால் வைக்காதீங்க. செலவுகளை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். தேவை அறிஞ்சு செலவு போடுங்க. பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுங்க. கண்ணா பண்ணானே செலவு பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டேன். சொத்து பத்து வாங்குறதுக்கு, வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கும். பணம் வருவதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது.
குடும்ப உறவுகள் வந்து வலுவாக இருக்கும். தாய் உறவு நல்லா இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். திருமண காரியம், படிப்பு, இடுப்பு எல்லாமே நல்லா இருக்கும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். ஒழுக்கமாக ஓவிய சீலராக இருப்பீங்க. சரியா, யோக்கியவானாக இருப்பீங்க. சரியா நேர்களே, மகாபுருஷனாக மாற போகிறீங்க. இப்படி கூட டைட்டில் போடுறேன், நான் தம்பையில் போடுறேன். மகர ராசி மகாபுருஷனாக மாக போகிறது, தெய்வத்தினுடைய அனுக்கரம் கிடச்சிருச்சு. சரியா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டாரு. அது தெய்வாம்சம் புரிந்த ஒரு பார்ட்னர், ஒரு துணை கிடச்சிருச்சு. தெய்வத்தின் துணை கிடைத்து விட்டது. மகாபுருஷராக மாற போகிறீங்க அப்படின்னு போடலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து தம்மையில் போடுறது தான் எல்லோரும் சிறப்பாக போடுறாங்க. நமக்கு போட முடியல. நான் இப்படிலாம் யோசிக்கிறேன். அந்த தம்மையில் என்னென்னா, அந்த டைட்டில் போடுறது தான் நீங்கள் உள்ளே பார்ப்பீங்க. சரியா, உள்ளே எவ்வளோ விஷயம் பேசினாலும் சரி, நான் ஆராய்ச்சி பூர்வமாக, அறிவுபூர்வமாக, ஆன்மீக ரீதியாக எவ்வளோ என்ன சொன்னாலும் சரி, என் அறிவுக்குட்பட்டு, ஆண்டவன் கொடுத்த அறிவுக்குட்பட்டு, அனுபவத்துக்குட்பட்டு சொன்னாலுமே அந்த தம்மையில் வந்து பளிச்சுன்னு போடணும். இப்போ யூடியூப்பில் அதான் பெரிய ஃபேஷனாக இருக்குது. தம்மையில் போடுறதுக்குன்னே ஒரு டீம் இருக்கிறாங்க. அவங்க தான் போடுவாங்க. நமக்கு வந்து ஒத்தாளாக பார்க்க வேண்டியதுனால நம்மளால் போட முடியல. இருந்தாலும் என் கடன் படி செய்து கிடப்பதுன்னு சொல்லி நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். சரியா, நீங்கள் நல்லதே எடுத்துக்கோங்க, தேவையில்லாததை இடது கையால் ஒதுக்கிடுங்க. அடுத்து வந்து பரிகாரங்கள் இது இருக்கா சார்னா, பரிகாரம்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. தட்சிணாமூர்த்திக்கு கும்பிடுங்க. சரியா, வேலைக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க. இன்றைக்கும் பிரதோஷம் தான், சனி பிரதோஷம் தான். இறையர்கள் நிறையட்டும். சிவன் கோயிலுக்கு போங்க, சிவனுடைய அருள் கிடைக்கட்டும். ஆஞ்சநேயரை கும்பிடலாம். அடுத்து விநாயகரை கும்பிடலாம். வீர கணபதியை கும்பிடலாம். வீர கணபதி போட்டால் வேணுங்கிற என்கிட்ட அனுப்புகிறேன் நான். வீர கணபதி படத்தை வச்சு கும்பிடுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல கேது இருக்கனால வீர கணபதி படம் மிகச்சிறப்பாக படைக்கப்படுகிறது. மகர ராசிக்கு ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. சரியா, ஆஞ்சநேயர் வந்து ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு மகர ராசிக்கு வந்து. அது வந்து இந்த சீதா லட்சுமணி ராமன் சீதா கூட இருப்பார். அந்த ஆஞ்சநேயர் படத்தையும் நான் அனுப்புகிறேன். இப்போதைக்கு வந்து ஆஞ்சநேயர் படத்தையும் வீரகணபதி படத்தையும் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். சரியா, பிரிண்ட் அவுட் எடுத்து லெமினேட் பண்ணி கும்பிடுங்க. மிகச்சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். சரியா, ஆஞ்சநேயர் வந்து சனி பகவானுக்கு செவ்வாய்க்கும் உகந்த கிரகம். ஆஞ்சநேயர் கும்பிட்டிங்கன்னா சனி பகவானோட அனுகரம் கிடைக்கும், செவ்வாயோட அருளும் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து அங்காரகனோட அம்சம். அதனால் சனி செவ்வாயோட அனுக்கிரம் கிடைக்கும்னா ஆஞ்சநேயர் கும்பிடுங்க. விநாயகர் வந்து எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார். சரியா, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வெற்றிகள் வந்து குறையும். அன்னதானம் பண்ணுங்கள். கோயில் குளத்துக்கு போனீங்கன்னா சன்னியாசிகளுக்கு எதனா சாப்பாடு போட்டு வாங்கி கொடுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிவ வழிபாடு சிறப்பே தரும். சரியா, வாய்ப்பு இருக்கும்போது சிவன் கோயிலுக்கு போங்க. வேலைக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ சிவன் கோயிலுக்கு போகலாம். 2 கிழமை வேலைன்னு அல்லது சனி சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவசக்தியை கும்பிட்டு அங்கே வந்து மற்ற தெய்வங்களை கும்பிட்டுவாங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேர்களே, வீட்டில் வந்து ஆஞ்சநேயரையும் வீரகணபதியும் கும்பிடுங்க. நான் அந்த ஃபோட்டோவை இதில் என்க்ளோஸ் பண்ணுறேன். வேண்கிறவங்க வந்து 8807457629 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கணும். சார் மகர ராசி கணபதி படத்தையும் ஆஞ்சநேயர் படத்தையும் அனுப்புங்கன்னா கண்டிப்பாக அனுப்புவேன். நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கிறேன். இன்னொரு முக்கியமான தகவலை சொல்கிறேங்க. நம்ம மகர ராசியை சேர்ந்த ஒரு அம்மா, அவங்க ஐடி வந்து என்னென்னா கவிதா முனிசாமின்னு நினைக்கிறேன். கவிதா முனிசாமி. அவங்க வந்து நான் சொன்ன பரிகாரத்தை அப்படியே செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் செஞ்சு ஃபோட்டோ அனுப்புவாங்க. நிறைய பேர் ஐடி எனக்கு வாட்ஸ்அப்பில் வரும், மறந்து போயிடும். இவங்க நேற்று அனுப்புனாங்க. வீட்டில் வந்து மிகச்சிறப்பாக பூஜை ரூமில் வந்து 3 கலசம் வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன். இந்த கெண்டியில் தண்ணி வச்சு கும்பிடுங்க, அந்த துளசி பூக்கள்லாம் போட்டு கும்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த தண்ணியை எடுத்து வீட்டில் தெளிச்சுக்கோங்க, இதெல்லாம் நிறையா சொல்லியிருக்கிறேன். அவங்க வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஃபாலோ பண்ணி வந்து அதை வந்து அனுப்பியிருக்காங்க எனக்கு. அந்த ஃபோட்டோ இப்போ நான் அனுப்புகிறேன். நான் அதை பாருங்கள். மகர ராசி நேயர்களுக்கு அதை நான் சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக ஞாபகம் வந்துருச்சு. அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. அதை வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன். அதை பாருங்கள். அது ரொம்ப எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க அவங்க. சரியா, 3 கலசம் வச்சு தேங்காய் வச்சு பூஜை ரூமில் வந்து ரொம்ப ஆச்சாரமாக சாமி கும்பிட்டு அந்த ஃபோட்டோ அனுப்பி, சார் நான் நல்லபடியாக செய்கிறேன்னா சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டாங்க. நான் அவங்களும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃபோட்டோவை இதில் வீடியோவில் நான் அனுப்புகிறேன். சரியா, அந்த படத்தை நான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அனுப்புகிறேன். மகர ராசிக்கு ஒரு பெருமை சேர்த்த அவங்க பேர் கவிதா முனிசாமி. அவங்க அந்த ஐடி வந்தது கவிதான்னு கரெக்டாக தெரியுது. முனிசாமியான்னு தெரியல. ஓகே, எப்படி இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அவங்கள மாதிரி எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். சரியா நேயர்களே, கண்டிப்பாக நம்ம சொல்கிறத நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்க அதை வந்து சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. சரியா நேயர்களே, அவங்க அனுப்பின அவங்க வீட்டில் உள்ள பூஜை ரூம் படத்தையும் நான் அனுப்புகிறேன். உலகம் முழுக்க அது தெரியட்டும். சரியா நேயர்களே, உலகம் முழுக்க தெரியட்டும். நீங்களும் நான் சொல்கிற பரிகாரத்தை உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. அப்பப்போ வீட்டில் செய்யுங்க. அந்த செய்முறைலாம் சொல்லுவேன் நான். நல்லபடியாக நடக்கும். இந்த குரு பிரித்து மிக சிறப்பாக இருக்கும். குரு பகவான் தேவகுரு பிரகஸ்பதி பொன்னானன் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. தெய்வ அணக்கரம் கிடைக்கும், தெய்வ சங்கல்பம் கிடைக்கும், ஒரு மாற்றம் கிடைக்கும். மகர ராசிக்கு நல்லா இருக்குது. அடுத்த வருகிற நாட்கள் நல்லா இருக்குது. சரியா, கிரக நிலைகள் பயிற்சிகள் நல்லா இருக்குது. பொதுவாக மகர ராசிக்கு வந்து ஆவணி மாதத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். சரியா, ஆவணி மாதத்துலேருந்து மாசி மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும். மாசி மாதத்துக்கு மேலே தான் சில பிரச்சனைகள் வரும். ஸோ ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, ஒரு அடுத்து வருகின்ற
ஒரு 6 மாதத்துக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சகல சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வள நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி.